நியோமேக்ஸ் மோசடி வழக்கில் முதற்கட்டமாக 1981 சொத்துக்கள் ஏலத்தில் விடப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொருளாதார குற்றப்பிரிவு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சந்திரன். வணக்கம். பொருளாதார குற்றப்பிரிவு அறிக்கை என்ன கூறுகிறது, விவரிக்கலாம். நியோமேக்ஸ் மோசடி வழக்கில் 9,934 சொத்துக்களை முதல் கட்டமாக 9,981 சொத்துக்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதென மதுரை அமர்வு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியோமேக்ஸ் சொத்து விற்பனை தொடர்பான வழக்குகள் மதுரை அமர்வு நீதிபதி பரிசுக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் முதல் கட்டமாக சிடி அங்கீகாரம் பெற்ற 9,935 சொத்துக்கள் ஏலம் விடப்பட்டதில் 1,981 சொத்துக்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டன. 7,954 சொத்துக்கள் இன்று முதல் ஜூலை 2 வரை மறு ஏலம் நடைபெறும் என தொழிலாளர் ஐக்கிய தாக்கல். நியோமேக்ஸ் மற்றும் அதன் துணை நிறுவனங்களில் முதலீடு செய்தோ சொத்துக்களை ஏலத்தில் எடுத்தால் அதற்கான பணத்தை 10 நாட்கள் செலுத்த வேண்டும். முதலீட்டு பணத்தை விட ஏலத்தொகை அதிகமாக இருந்தால் கூடுதல் செலுத்த அவகாசம் என கோருகின்றனர். மண்டபத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஏலம் விட வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்ப 2 அல்லது 3 நாட்கள் ஏலம் நடத்த வேண்டும் என கோரப்பட்டது. இதற்கு ஒவ்வொரு நாளும் 500 மனைகளை ஏலத்தில் விடலாம். ஒவ்வொரு மனையை 2 வேலை நாட்கள் ஏலத்தில் விடலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி விசாரணை அதிகாரி புதிய காலை அட்டவணையை தயாரித்து SSBக்கு அனுப்பி அதை வேலைக்கு பதிவிடும் என கூறுகின்றார். புதிய அட்டவணை குறித்து உரிய விளம்பரம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டோர் ஏலத்தில் பங்கேற்கலாம். முதலீட்டாளர்களுக்கு EMD கட்டணத்தை விலக்கு வழங்கிய போதிலும் MSDC கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஏற்கனவே ஏலம் எடுப்போர் பெரும்பாலும் பணம் செலுத்தவில்லை என கூறப்பட்ட அவர்கள் 10 நாட்கள் ஏலத்தொகை செலுத்த வேண்டும். அடையாளம் காணப்படாத சொத்துக்கள் தொடர்பான நடவடிக்கை விசாரணை அதிகாரி விரைவுபடுத்த வேண்டும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஜூன் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.